நான் மக்களை பத்தி பேசுறேன். நான் மக்களை பற்றி பேசுகிறேன். இப்ப நான் இருக்கிறது டெல்டா மாவட்டம். இந்த டெல்டா மாவட்டத்திலே விவசாயிகள் கடன் தள்ளுபடி என்று சொல்லி ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் அந்த கடன் தள்ளுபடி வந்திருக்கிறது. இது விவசாய மக்களுக்கு யாருக்குமே திருப்தி கிடையாது. அதனால இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முதலில் நாங்கள் அரசை கண்டித்து தேமுதிக சார்பாக அறிக்கையும் கொடுத்திருக்கோம், தீர்மானமும் எங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நிறைவேற்றியிருக்கோம். அதே மாதிரி கும்பகோணம் இப்போ பக்கத்தில் தான் இருக்கு. அங்கே ஒரு போலீஸ் அதிகாரி சட்டம் ஒழுங்கை காக்கின்ற அந்த போலீஸ் அதிகாரியின் கையை முறித்து இன்னைக்கு ஆளும் கட்சியினர் அராஜக செயலில் ஈடுபட்டதை ஒட்டுமொத்த டெல்டா மக்களும் இன்னைக்கு அதை கண்டிக்கிற ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு. ஆட்சி வந்துருச்சுன்றதுனால சட்டத்தை உங்க கையில் எடுக்கக்கூடாது. நிச்சயம் அது தவறு என்பதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்க கட்சியினருக்கு இதை புரிய வைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கிறேன். எனவே நிச்சயம் எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் அது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அது அவங்கவுங்க விருப்பம், அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. அதை பற்றி எப்பவுமே நான் கருத்து சொல்றது கிடையாது. தேமுதிகவை பொறுத்து எப்பவுமே மக்கள் பற்றியும் நாட்டுக்காகவும் எதுவோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுவோம். இந்த மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் 5 தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். ஒன்று விவசாயிகளுக்காக, மற்றொன்று மின்வெட்டு பிரச்சனையை கண்டித்து, மற்றொன்று எல்லா இடத்துலையும் 717 இடத்துல டாஸ்மாக் கடைகளை மூடிட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்குமே அது உண்மையாக மூடலை, கண் துடைப்பு நாடகமாக இருக்குது. உறுதியாக அந்த டாஸ்மாக் கடைகளை மூடணும். அந்த 717 மட்டும் இல்லை, இன்னும் பல ஆயிரம் கணக்கான டாஸ்மாக் கடைகள் முறைகேடாக நடக்குது. அதையெல்லாம் கண்டிப்பாக மூடணும்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் பாலியல் வன்கொடுமைகள், 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 62 வயது முதியவர்கள் என்று எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடக்குது. அதை தேமுதிக வன்மையாக இந்த நேரத்தில் நான் கண்டிக்கிறேன். அறிக்கை கொடுத்தோம். நேற்று கூட என்னுடைய அறிவிப்பு வந்திருக்கோம். நான் கேட்கறது ஒண்ணுதான், மாற்றம் வேணும்ன்றதுனால தான் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் தாவேக்காக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. விஜய் வந்தா பாலியல் வன்கொடுமையை முற்றிலும் தடுத்துருவாரு, டாஸ்மாக் மொத்தம் ஒழிச்சிருவாரு, சட்டம் ஒழுங்கை சரி பண்ணிடுவாரு, ஒரு மாற்றம் வேணும்னு இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் 2 நாள் ஆனா 1 மாசம் ஆகுது. நான் உடனே 6 மாசம் டைம் கொடுப்போம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் 6 மாசம்ன்றதுக்குள்ள இங்க ஆயிரக்கணக்கான பாலியல் வன்கொடுமைகளும் லட்சக்கணக்கான படுகொலைகளும் நடந்துடக்கூடாது 6 மாசத்துல. அதனால இரும்பு கரம் கொண்டு நிச்சயம் முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்கள் பெண்களையும் கண்டாயம் இந்த நாட்டையும் காப்பாற்றும். அதுக்காக தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நேற்றைய அறிக்கையில நீங்க பார்த்துருப்பீங்க, இவங்களுக்கெல்லாம் வெறும் ஜெயிலில் போடுறது, வெறுமனே தண்டனை கொடுக்கறது மட்டும் இதுக்கு தீர்வு கிடையாது. இதற்கு நிரந்தரமாக பாலியல் வன்கொடுமைக்கு தீர்வு வரணும்னா 2 விஷயம் பண்ணா மட்டும்தான் இனி இது தொடராது. நான் அது விஜய்க்கு இன்னைக்கு ஆலங்குடியில இருந்து சொல்றேன், விஜய் இதை நீ கேட்கணும், இது படி நீ கட்டாயம் பண்ணணும். என்னன்னா 2 விஷயம், அரபு நாடுகள்ல இருக்கிற மாதிரி மக்களுக்கு எதிராக பொதுவாக நிற்பாட்டி 1 வயசு குழந்தை, 2 வயசு 3 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யறவர் யாரா இருந்தாலும் அரபு நாடுகளில் தண்டனை கொடுப்பது போல தரணும். மக்கள் முன்னாடியே தண்டனை வழங்கணும். இல்லை என்றால் கண்டிப்பாக கோயம்புத்தூர்ல சைலேந்திர பாபு அவர்கள் செய்தது போல ஒரு என்கவுண்டர் பண்ணணும். அப்பதான் இதற்கு நிரந்தர தீர்வு. இதற்கு முற்றுப்புள்ளியை தவிர மயிலே இறகு போடுன்னா போடாது. அதிரடி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தரமா தீர்வு வரும். இது ஒட்டுமொத்த தமிழக தாய்மார்கள், குழந்தைகள் சார்பா இன்னைக்கு நான் இதை பதிய வைக்கிறேங்க. இதாங்க நிஜம். கொதிச்சு போயிருக்காங்க இன்னைக்கு மக்கள். பச்சை பிள்ளைங்களை நீங்க தொடறீங்களா? நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். மிருகங்களுக்கெல்லாம் வாயில சொன்னா புரியாது. என்கவுண்டர் ஒண்ணுதான் இதற்கு தீர்வு. உறுதியாக விஜய் நீங்க இதை செய்யணும். அரசு சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க இதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடுங்க. மற்றபடி அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் எப்பயுமே.
சொன்னவங்க கிட்ட போய் அதுக்கான கேள்விக்கு பதில் அவங்க கிட்ட கேட்கணும். நாங்க மக்களுக்காக நாட்டுக்காக தான் பேசுவோம். ஓகே, நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.